Welcome to 5-minute videos. கடந்த சில நாட்களாவே டெல்லி, பஞ்சாப் உட்பட பல்வேறு பகுதிகளில் ஏர் பொல்யூஷன்றது ஒரு பெரிய பிரச்சனையா மாறி இருக்கு. இந்த பிரச்சனை எதனால ஏற்படுது, இதை சமாளிக்கிறதுக்கு கவர்மெண்ட் சைட்ல இருந்து என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எல்லாம் எடுத்திருக்காங்க, இதுக்கான தீர்வு என்னவா இருக்கலாம்னு சொல்லப்படுதுன்றத பத்தி எல்லாம் தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். கடந்த 4-5 நாட்களா நியூஸ் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா டெல்லி, பஞ்சாப், ஹரியானா மாதிரியான இடங்கள்ல ஏர் பொல்யூஷன் ஒரு பெரிய பிரச்சனையா மாறி இருக்குன்ற ஒரு செய்தியை கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. இது எந்த அளவுக்கு மோசமா இருக்குன்னா, ஸ்கூல்ஸுக்கெல்லாம் அடுத்த அறிவிப்பு வர்ற வரைக்கும் லீவ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது வரைக்கும் ஆன்லைன் கிளாஸஸை கண்டக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கடைகளை மாலை 4 மணிக்கு மேல திறந்து வைக்க கூடாது, மக்கள் தேவையில்லாம வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்றது உட்பட ஆல்மோஸ்ட் கோவிட் லாக்டவுன் சமயத்துல என்னென்ன மாதிரியான ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சோ அதே மாதிரியான ரெகுலேஷன்ஸை இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு டெல்லி மாதிரியான இடங்கள்ல நிலைமை ரொம்பவே மோசமாகி இருக்கு. இந்த பிரச்சனைக்கு என்ன காரணம், எப்போ இருந்து இது ஏற்பட்டுட்டு வருதுன்றதையெல்லாம் இப்போ ஒன்னொன்னா பார்க்கலாம். பஞ்சாப், டெல்லி மாதிரியான இடங்கள்ல இந்த பிரச்சனை இப்போதான் ஏற்படுதான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஒவ்வொரு வருஷமும் நவம்பர் வந்தாவே, அதாவது எப்படி சென்னையில டிசம்பர் மாசத்துல மழையை எதிர்பார்க்கிறோமோ அதே மாதிரி அந்த பகுதிகளில் நவம்பர் வந்தாவே ஒரு சர்டன் லெவலுக்கு மேல ஏர் பொல்யூஷன் ஏற்படுவது ரொம்ப காலமா நடந்து வர்ற ஒரு விஷயம் தான். ஆனா ரீசன்ட் டைம்ஸ்ல, அதுவும் குறிப்பா 2010ஆம் ஆண்டுக்கு அப்புறமா இந்த ஏர் பொல்யூஷனோட அளவுன்றது கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்படி அதிகரிக்க ஆரம்பிச்ச பொல்யூஷன் 2016 நவம்பர் டைம்ல எல்லாம் இந்த பிரச்சனை யாருமே எதிர்பார்க்காத ஒரு பீக்குக்கு போச்சு. அதுக்கப்புறம் கடந்த 8 வருடங்கள்ல இந்த பிரச்சனை அடுத்தடுத்த மோசமான லெவல்ஸ் நோக்கி போய்கிட்டே தான் இருக்கு. 2019 டைம்ல உச்சநீதிமன்றமே இந்த விஷயத்துல தலையிட்டு டெல்லியில ஏற்படக்கூடிய ஏர் பொல்யூஷனை கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை எடுக்கணும்னு டெல்லி அரசாங்கத்துக்கு உத்தரவிட்டாங்க. பட் அதுக்கப்புறமும் இந்த பிரச்சனை தீர்ந்த பாடல்ல. இப்போ அதாவது 2024ஆம் ஆண்டான இந்த வருஷம் இந்த பிரச்சனை அடுத்த லெவலுக்கு, அதாவது இன்னும் பிரச்சனைக்குரிய ஒரு லெவலுக்கு ரீச் ஆயிருக்கு. சரி, இந்த அளவுக்கு மோசமான ஏர் பொல்யூஷன் அங்க ஏற்படுவதற்கு என்னதான் காரணம்னு பார்க்கும்போது அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காரணத்தை மட்டும் சொல்ல முடியாது. இந்த பிரச்சனைக்கு ஆல்மோஸ்ட் 2-3 காரணங்களை நம்மளால முன்வைக்க முடியும். அதுல பெருசா பேசப்படுற விஷயம்னு பார்த்தா அக்ரிகல்ச்சர், அதாவது விவசாயத்தை சொல்றாங்க. இதை கேட்கும்போது நம்ப முடியாதபடி இருக்கலாம், ஆனா வருஷம் ஏற்படுற ஏர் பொல்யூஷனுக்கு விவசாயமும் ஒரு காரணமா இருக்கு. நமக்கே தெரியும், பஞ்சாப், ஹரியானா மாதிரியான மாநிலங்கள்ல விவசாயம் தான் ஒரு முக்கியமான தொழிலே. ஏன் பாகிஸ்தானோட பஞ்சாப் மாகாணத்திலையும் விவசாயம் தான் முக்கியமான தொழிலே. ஒவ்வொரு வருஷமும் அரௌண்ட் அக்டோபர் டைம்ல ஏற்கனவே பயிரிட்டு இருந்த உணவு தானியங்களை அறுவடை செய்வாங்க. இது அக்டோபர்ல ஆரம்பிச்சு நவம்பர் மிட் வரைக்குமே நடக்கும் போல. அறுவடையெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த வயலை அடுத்த நடவுக்கு தயார்படுத்தணும். இதுக்காக வயல்ல மீந்து போயிருக்க ரெசிடியூஸ் எல்லாம் நெருப்பு வச்சு கொளுத்தி விட்டுருவாங்களாம். அது எரிஞ்சு சாம்பலாகும். சாம்பலாவது மட்டும் இல்லாம அது அந்த நிலத்துக்கு ஒரு நல்ல உரமாவும் மாறும்னு சொல்றாங்க. இது பல 100 வருடங்களா அங்க கடைபிடிக்கப்பட்டு வர்ற ஒரு செயல்முறை தான். இப்படி எரிக்கப்படுற பொருட்களோட புகை தான் பஞ்சாப், டெல்லி, ஹரியானா வரைக்குமே புகை மூட்டத்தால ஏற்படுற ஏர் பொல்யூஷனுக்கு ஒரு முக்கியமான காரணம்ன்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு. எஸ், இப்படி ஒரு பிரச்சனை அங்க இருக்குதான், அதை மறுக்கிறதுக்கு இல்ல. ஆக்சுவலா சொல்லப்போனா இந்த மாதிரியான ரெசிடியூ பர்னிங்கை வருஷத்துல 2 முறை மேற்கொள்வாங்க. ஒன்னு சம்மர் டைம்ல மேற்கொள்ளப்படும், இன்னொன்னு வின்டர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி செய்வாங்க. இதுல சம்மர் டைம்ல மேற்கொள்ளப்படுற ரெசிடியூ பர்னிங்னால எந்த ஒரு பிரச்சனையும் வர்றது கிடையாது. இந்த வின்டருக்கு முன்னாடி எரிக்கப்படுற ரெசிடியூனால தான் இந்த பிரச்சனை ஏற்படுதுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த டைம்ல ரெசிடியூவை எரிக்கும் போது தான் அந்த புகை டெல்லியை நோக்கி வருது. அதுக்கு காரணம் இந்த டைம்ல வீசக்கூடிய அந்த காற்று தான் குறிப்பிடுறாங்க. பஞ்சாப் மாநிலத்துல நடக்கக்கூடிய ரெசிடியூ பர்னிங்னால மட்டுமே பெரிய அளவுல ஏர் பொல்யூஷன் ஏற்படுதான்னு கேட்டா, இது வரைக்கும் பதிவு செய்யப்பட்ட ரெக்கார்ட் படி ஒரே ஒரு முறை மட்டும்தான் ரொம்ப மோசமான அளவுக்கு ஏற்பட்டிருப்பதா செய்திகள் இருக்கு. அதுவும் எப்பன்னா 1980ல ஒரு முறை இந்த ரெசிடியூ பர்னிங்னால மிகப்பெரிய அளவுல ஏர் பொல்யூஷன் ஏற்பட்டிருக்கு. அதனால டெல்லி, ஹரியானா, யூபியோட சில பகுதிகள் கூட பாதிக்கப்பட்டிருக்கு. மேபி அதுக்கு முன்னாடி கூட ஏற்பட்டிருக்கலாம். பட் ரெக்கார்ட் படி பார்த்தா இதுதான் ரெசிடியூ பர்னிங்னால ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய பொல்யூஷனா இருக்கு. ஆனா 1980க்கு அப்புறமா முழுக்க இந்த ரெசிடியூ பர்னிங்ன்ற ஒரு பிரச்சனையினால மட்டுமே இந்த ஏர் பொல்யூஷன் அதுவும் இந்த அளவுக்கு மோசமா ஏற்படுவது கிடையாதுன்ற ஒரு தகவலும் சொல்லப்படுது. அப்போ இந்த அக்ரிகல்ச்சர் ரெசிடியூ பர்னிங்கை தவிர்த்து வேற எந்தெந்த காரணங்களால இந்த ஏர் பொல்யூஷன் ஏற்படுதுன்னு பார்க்கும்போது
அதுல முதல் விஷயம் டெல்லியில பயன்படுத்தக்கூடிய அதிகப்படியான வாகனங்களாலையும் அதன் மூலமா வெளியாகக்கூடிய கார்பன் எமிஷனோட அளவுன்றது ரொம்பவே அதிகமா இருப்பதும் இதுக்கு ஒரு முக்கியமான காரணம்னு சொல்றாங்க. இதை தடுக்க டெல்லி கவர்மெண்ட் சில முயற்சிகளை மேற்கொண்டாங்க தான். லைக் ஒரு வாரத்துல குறிப்பிட்ட நாட்கள்ல ஆட் நம்பர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் கொண்ட வாகனங்கள் மட்டும்தான் ஓடணும், மற்ற நாட்கள்ல ஈவன் நம்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் கொண்ட வண்டிகள் மட்டும்தான் ஓடணும்ன்றது உட்பட நிறையவே முயற்சிகளை எடுத்து பார்த்தாங்க தான். ஆரம்பத்துல அந்த முயற்சிகள் வேலை செய்யவும் செஞ்சதுதான். ஆனா அந்த ரூல் எல்லாம் போக போக பல்வேறு காரணங்களால கைவிடப்பட்டுச்சு. இதே மாதிரி இன்னும் பல விஷயங்கள் இருக்கு, அதையெல்லாம் கொஞ்சம் பின்னாடி பார்க்கலாம். இதை தவிர்த்துட்டு பார்க்கும்போது டெல்லியை சுற்றி இயங்கி வரக்கூடிய பல்வேறு தொழிற்சாலைகள்ல இருந்தும் தெர்மல் பவர் பிளான்ட்ஸ்ல இருந்தும் வெளிவரக்கூடிய புகையின் காரணமாகவும் இந்த பொல்யூஷன் ஏற்படுவதா ஒரு தகவலை சொல்றாங்க. இதுலயே இன்னொரு கேள்வியும் கண்டிப்பா உங்களுக்கு தோணும். ரெசிடியூ பர்னிங்க தவிர்த்துட்டு பார்த்தா வண்டிகளும் தொழிற்சாலையும் வருஷம் பூராவும் இங்க இயங்கிட்டு தான் இருக்கு. ஆனா இந்த பர்டிகுலர் டைம்ல மட்டும் எப்படி இது இவ்வளவு பெரிய பிரச்சனையா வந்து நிக்குதுன்ற ஒரு கேள்வி கண்டிப்பா உங்களுக்கு தோன்றும். உண்மையை சொல்ல போனா வருஷம் பூராவுமே அங்க பயன்படுத்தப்பட்டு வரக்கூடிய அதிகப்படியான வாகனங்களோட எண்ணிக்கை காரணமாகவும் பவர் பிளான்ட்ஸ் அண்ட் ஃபேக்டரிஸ் காரணமாகவும் எப்பவுமே ஏர் பொல்யூஷன்றது அங்க இருந்துகிட்டு தான் இருக்கு. ஹெவி டிராபிக் இருக்கக்கூடிய ஒரு பீக் டைம்ல டெல்லியோட முக்கியமான சாலைகள் ஒண்ணுல இருந்து ஏர் குவாலிட்டியை செக் பண்ணா அது ரொம்பவே மோசமான ரிசல்ட்ஸ் தான் கொடுக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு அதிகமான கார்பன் மோனாக்சைடு, நைட்ரஜன் ஆக்சைடு, டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் நம்மளால கேப்சர் பண்ண முடியும். இப்படி நிலைமை இருக்கும்போது வருஷம் இந்த நவம்பர் டைம்ல மட்டும் ஏன் இந்த பிரச்சனை பெருசா ஏற்படுதுன்னா அதுக்கு ஒரே காரணம் வெதர் தான். பஞ்சாப், டெல்லி, ஹரியானா, யூபி மாதிரியான ஸ்டேட்ஸ்ல எல்லாம் இந்த டைம்ல டெம்பரேச்சர் கொஞ்சம் கொஞ்சமா டிராப் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா அங்க வின்டர் சீசன் ஸ்டார்ட் ஆகிற ஒரு டைம் அது. இப்படி டெம்பரேச்சர் குறைய ஆரம்பிப்பதால அங்க தெர்மல் இன்வர்ஷன்ற ஒரு விஷயம் நடக்கும். இந்த தெர்மல் இன்வர்ஷன்ல அப்படி என்ன நடக்கும்னு பார்க்கும்போது கிரவுண்ட் லெவல்ல குளிர்ச்சியான காற்று இருக்கும், அதுக்கு மேல சூடான காற்று ஒரு திக் லேயரா உருவாகி இருக்கும். இதனால என்னாகும்னா பொல்யூட்டன்ஸ் எதுவுமே அட்மாஸ்பியருக்கு ரிலீஸ் ஆகாம அந்த கோல்டு ஏர்லயே டிராப் ஆகிடும். தொடர்ச்சியா அப்படி செட்டில் ஆகிறதால தான் இந்த புகை மூட்டம்ன்றது அங்க ஏற்பட ஆரம்பிக்குது. இது கூடவே மற்ற பொல்யூட்டன்ஸ் எல்லாம் சேர்ந்ததால தான் இந்த பிரச்சனை இவ்வளவு பெருசா ஒவ்வொரு வருஷமும் ஏற்பட்டு இருக்கு. இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் மட்டும்தான் இப்படி இருக்கே தவிர மற்ற நேரங்கள்ல, அதாவது ஜனவரியிலிருந்து அக்டோபர் வரைக்குமே கூட நிலைமை இப்படி இருக்காது. கிரவுண்ட் லெவல்ல சூடான காற்று இருக்கும், அதுக்கு கொஞ்சம் மேல குளிர்ச்சியான காற்று இருக்கும், அதுக்கும் மேல கோல்டான ஏர் இருக்கும். இதனால பொல்யூஷன் கிரவுண்ட்ல டிராப் ஆகாது, அப்படியே அட்மாஸ்பியருக்கு எஸ்கேப் ஆயிடும். அதனால அப்போ பெருசா எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனா அதே செயல்முறை தெர்மல் இன்வர்ஷனால மாறுவதால தான் இந்த பிரச்சனை ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. சரி, இந்த தெர்மல் இன்வர்ஷன் இப்பதான் ஏற்படுதான்னு கேட்டா அதுவும் கிடையாது. அந்த பகுதிகளில் காலம் காலமா இது நடந்து வர்ற ஒரு விஷயம்தான். என்ன, அப்போ இந்த அளவுக்கான, அதாவது ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அளவுக்கு வண்டிகள் கிடையாது, தெர்மல் பவர் பிளான்ட், ஃபேக்டரிஸ்னு எதுவுமே கிடையாது. அப்போ ஏர் பொல்யூஷன் ஏற்படுறதுக்கான ஒரே காரணம் பஞ்சாப்ல அக்ரிகல்ச்சரல் ரெசிடியூவை எரிக்கிறதன் மூலமா மட்டும்தான் ஏற்படும். அதுவும் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தினது கிடையாது. பட் இப்போ எல்லா பயன்பாடுகளும் அதிகமானதால தான் இந்த பொல்யூஷனும் அதிகமாயிடுச்சுன்னு சொல்றாங்க. அதுக்கான விலையை தான் இப்போ டெல்லி, பஞ்சாப், ஹரியானா மாதிரியான பகுதிகளில் வாழக்கூடிய மக்கள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ இது எப்பதான் சரியாகும்னு கேட்டா யாருக்குமே தெரியாது. தானா சரியானா மட்டும்தான் உண்டு. ஏன், சில வருடங்களுக்கு முன்னாடி தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கிறதால இந்த பிரச்சனை பெருசாவதையும் ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க. இதனாலேயே டெல்லியில குறிப்பிட்ட மணி நேரங்கள் மட்டும்தான் பட்டாசு வெடிக்கணும்ன்ற ரூலை எல்லாம் கூட கொண்டு வந்தாங்க. அந்த ரூலை அப்படியே இந்தியா முழுக்கவும் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அந்த டைம்ல குறிப்பிட்ட நேரத்தை தாண்டி பட்டாசு வெடிச்சதா சிலர் மேல கேஸ் எல்லாம் கூட ஃபைல் பண்ணாங்க. ஏன், இப்பயுமே டெல்லியில இந்த பிரச்சனை ஏற்படுவதற்கு பட்டாசு வெடிக்கிறது கூட ஒரு காரணம்னு ஒரு டாக் இருக்குதான். இப்போ டெல்லியில எந்த அளவுக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு பார்க்கும்போது ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ்ன்ற ஒரு அமைப்பு இருக்கு. இவங்க உலகத்தோட பல்வேறு நாடுகள்ல இருக்க முக்கியமான நகரங்கள்ல ஏர் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணுவாங்க. இதை எப்படி செக் பண்ணுவாங்கன்னா, அந்த நகரத்தோட காற்றுல எந்த அளவுக்கான கார்பன் மோனாக்சைடு இருக்கு, எந்த அளவுக்கான நைட்ரஜன் டை ஆக்சைடு அண்ட் அதர் பொல்யூட்டன்ஸ் எல்லாம் இருக்குன்றதை கால்குலேட் பண்ணி ஒரு ரேட்டிங்கை கொடுப்பாங்க. அந்த ரேட்டிங் ஒரு பிரைவேட்டான விஷயம்லாம் கிடையாது, நம்மளாலையும் அதை ஆக்சஸ் பண்ண முடியும். அந்த வெப்சைட்டோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், கண்டிப்பா போய் பாருங்க. அந்த ரேட்டிங்ன்றது 0 to 50க்குள்ள இருந்தா நல்லது, அவ்வளவுதான் இருக்கணும். 50ல இருந்து 100ன்ற லெவல்ல இருந்தா மாடரேட்னு சொல்றாங்க, 100ல இருந்து 200க்குள்ள இருந்தா புவர் குவாலிட்டி,
200ல இருந்து 300க்குள்ள இருந்தா அன்ஹெல்தி, 300ல இருந்து 400க்குள்ள இருந்தா நிலைமை சிவியரா இருக்குன்னு அர்த்தம், 400க்கு மேல போனா ஹசார்டஸ், அதாவது ஆபத்தானதுன்னு குறிப்பிடுறாங்க. இதுல ஆல்மோஸ்ட் 100 தாண்டாவே பிரச்சனை தான். அப்படி இருக்கும்போது டெல்லியில கடந்த சில நாட்களா எந்த ஒரு பாயிண்ட்ல இது ரெக்கார்ட் செய்யப்பட்டு இருக்குன்னு பார்க்கும்போது above 400ல பதிவாகிட்டு இருக்கு. இது ரொம்ப பெரிய ஆபத்து. இந்த அளவுக்கான ஏர் பொல்யூஷன்ல ஒருத்தர் ஒரு டே ஃபுல்லா இருக்கிறது சாலிடா 20 சிகரெட்ஸ் ஒரு நாளைக்கு ஸ்மோக் பண்றதுக்கு சமம்னு சொல்றாங்க. அதே மாதிரி பொல்யூஷன் இதே லெவல்ல இருந்தா டெல்லியில வாழக்கூடிய ஒரு நபரோட ஆயுட்காலமே 7 வருடம் அளவுக்கு குறையுன்ற ஒரு தகவல்களை எல்லாம் கூட பார்க்க முடியுது. வருடம் ஏர் பொல்யூஷன் அதிகமாயிட்டே போவதால 2017 டைம்ல டெல்லி கவர்மெண்ட் GRAP, அதாவது கிரேடட் ரெஸ்பான்ஸ் ஆக்ஷன் பிளான்ன்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இதுல மொத்தம் 4 ஸ்டேஜஸ் இருக்கு. இது எதுக்குன்னா டெல்லியில ஏற்பட்டிருக்க ஏர் பொல்யூஷனை கட்டுப்படுத்தவும் அண்ட் ஏர் பொல்யூஷன் அதிகமா இருக்க சமயத்துல எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை பத்தியும் இந்த GRAPல ஸ்டேஜ் பை ஸ்டேஜா லிமிடேஷன்ஸை கொடுத்திருக்காங்க. இதுல ஸ்டேஜ் 1 and 2ன்றது எப்பயுமே ஆக்டிவ்ல தான் இருக்கும். இந்த ஸ்டேஜஸ்ல பிரைவேட் வெஹிக்கிள்ஸோட யூசேஜை கட்டுப்படுத்த, பொது இடங்கள்ல பார்க்கிங் கட்டணத்தை அதிகமா போடுவது, டீசல் இன்ஜின்ஸை அதிகமா பயன்படுத்தாம இருப்பது, பயன்படுத்தக்கூடிய இடங்களுக்கும் பல்வேறு ரெகுலேஷன்ஸை கொண்டு வருது, பொதுமக்களை பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை அதிகமா பயன்படுத்த வைப்பது, தேவையில்லாம பொது வெளிகள்ல திட கழிவுகளை எரிப்பதை டிஸ்கரேஜ் பண்றது, மீடியா மூலமா இதை பத்தின ஒரு அலர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுன்னு தொடர்ச்சியா இதுல பல ஆக்டிவிட்டிஸை ஜனவரி மாசத்துல இருந்து அக்டோபர் வரைக்கும் நடத்திக்கிட்டே இருப்பாங்க. இவையெல்லாம் தான் கிராப்போட ஸ்டேஜ் 1 and 2ல நடக்கக்கூடிய விஷயங்கள். அதுவே ஏர் பொல்யூஷன் அதிகமாகும் நிலையில இந்த கிராப்போட 3rd ஸ்டேஜை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இந்த 3rd ஸ்டேஜை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டா BS3 அண்ட் அதுக்கும் கீழே ரேட்டிங் இருக்கக்கூடிய வாகனங்களை டெல்லியில பயன்படுத்த முழுவதுமா பேன் செய்யப்படும். அதே மாதிரி BS4லயுமே டீசலை பயன்படுத்தி ஓடக்கூடிய வாகனங்களை இயக்குவதற்கு தடை விதிக்கப்படும். பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெமாலிஷன் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்றது, 5ஆம் வகுப்பு வரைக்கும் ஸ்கூல்ஸ் எல்லாத்துக்கும் லீவ் அனௌன்ஸ் பண்றது, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அதுவும் மெட்ரோவை அதிகமா பயன்படுத்த வைக்கிறது. இதுக்காக என்ன பண்றாங்கன்னா வழக்கமா போற ட்ரிப்ஸை விட அதிகமான ட்ரிப்ஸை ஏற்பாடு செய்ய ஆரம்பிச்சாங்க. அதாவது ஒரு நாளைக்கு மெட்ரோல 40 ட்ரிப்ஸ் மட்டும் தான் போக முடியும்னா இந்த கிராப்போட ஸ்டேஜ் 3 இம்ப்ளிமெண்ட் பண்ணா ஒரு நாளைக்கு 60 ட்ரிப் அடிக்கப்படும். அந்த மாதிரியான மாற்றங்களை கொண்டு வருது. பொல்யூஷனை கட்டுப்படுத்த வாட்டர் ஸ்பிரிங்க்லர்ஸை பயன்படுத்துறது மாதிரியான செயல்களை செய்வாங்க. இதுவே பொல்யூஷன் இன்னும் அதிகமாகி கிராப்போட 4வது ஸ்டேஜ் இம்ப்ளிமெண்ட் செய்யப்பட்டா ஸ்கூல்ஸ் எல்லாமே மூடப்படும், ஃபர்தர் நோட்டீஸ் வர வரைக்கும். இதுல 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கு மட்டும் விதிவிலக்கு கொடுக்கப்படும். தேவையில்லாம பொதுமக்கள் யாருமே வெளியே வரக்கூடாதுன்றது உட்பட நிறையவே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இன்னும் சிம்பிளா சொல்ல போனா கோவிட் லாக்டவுன் சமயத்துல எந்த மாதிரியான ரூல்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்களோ கிட்டத்தட்ட அதே மாதிரியான ரூல்ஸ் எல்லாம் ஸ்டேஜ் 4 இம்ப்ளிமெண்ட் பண்ற சமயத்துல கொண்டு வருவாங்க. டெல்லி இப்போ இந்த 4வது ஸ்டேஜ்ல தான் இருக்கு. இந்த ஒரு நிலை டெல்லிக்குன்னு மட்டுமே கிடையாது, பஞ்சாபோட பல்வேறு பகுதிகள், ஹரியானா, யூபின்னு டெல்லியை ஒட்டி இருக்க பகுதிகளில் எல்லாம் இந்த அளவுக்கான பொல்யூஷன் தான் ஏற்பட்டு இருக்கான். லேட்டஸ்டா வரக்கூடிய செய்திகளை வச்சு பார்க்கும்போது இந்த பொல்யூஷன் கிளியராக இன்னுமே கூட சில நாட்கள் ஆகிற மாதிரி இருப்பதால டெல்லியை விட்டு மக்கள் வெளியூர்களுக்கு போக பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம். இந்த பொல்யூஷனால ஏற்கனவே ஃபிளைட்ஸ் அண்ட் ட்ரெயின்ஸ் எல்லாம் பயங்கரமா டிலே ஆகிட்டு இருக்கு. இப்படி ஒவ்வொரு நாளும் அங்க பிரச்சனை பெருசாகிட்டே இருக்குன்னு தான் சொல்றாங்க. சரி, இந்த பிரச்சனைக்கு என்னதான் தீர்வா இருக்க முடியும்? இதுக்கான தீர்வை உடனடியாக கொண்டு வர முடியாது, பட் கிராஜுவலா இதை சரி செய்ய முடியும்னு தான் குறிப்பிடுறாங்க. இதுல முதல் பிரச்சனையான வெஹிக்கல்ஸ், அதாவது பெட்ரோல் டீசல்னால ஓடக்கூடிய வெஹிக்கல்ஸை கொஞ்சம் கொஞ்சமா கட்டுப்படுத்துவது, இல்லனா சுத்தமாவே டெல்லிக்குள்ள இந்த வாகனங்களை ஓட்டக்கூடாதுன்னு பேன் செய்யலாம். அதுக்கு மாற்றா எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸை மக்களை பயன்படுத்த வைக்கணும். அதே மாதிரி பொதுமக்களை பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ஸ் லைக் மெட்ரோ, பஸ் மாதிரியானவற்றை பயன்படுத்த ஊக்கப்படுத்தணும். அண்ட் அதோட டிமாண்டுக்கு தகுந்த மாதிரி அதிகப்படியான ஆக்சஸையும் கொண்டு வரணும். இப்படி செய்வதன் மூலமா வெஹிக்கல்ஸ்னால ஏற்படக்கூடிய பொல்யூஷனை பெரிய அளவுல கட்டுப்படுத்தலாம்னு சொல்றாங்க. இதை உடனே செய்ய முடியாதுதான், பட் இதுக்கான பிளான் போட்டா அடுத்த ஒரு 10 வருஷத்துக்குள்ள கண்டிப்பா நடத்திட முடியும்னு தான் சொல்றாங்க. அடுத்து அங்கு இயங்கி வரக்கூடிய தொழிற்சாலைகள், இதையும் உடனடியா மாற்ற முடியாது, பட் பிரச்சனை ஏற்படுதுன்னு உறுதியா தெரிய வர்ற நிலையில கண்டிப்பா அவற்றையும் கொஞ்சம் கொஞ்சமா வேற இடங்களுக்கு ஷிஃப்ட் பண்றது மூலமா இதுக்கான ஒரு தீர்வையும் நம்மளால எட்ட முடியும்னு தான் சொல்றாங்க. அடுத்து இந்த சீசன்ல அதுவும் குறிப்பா விவசாய நிலங்கள்ல ஏற்படக்கூடிய ரெசிடியூஸை எரிச்சுதான் நிலத்தை சுத்தம் பண்ணி அதை அடுத்த நடவுக்கு தயார்படுத்தணும்னு தேவையே கிடையாது. அவற்றை எரிக்காமையே அதை அப்புறப்படுத்தி அவற்றை வேற பயன்பாட்டுக்கு, ஏன் உரமா கூட நம்மளால பயன்படுத்த முடியும். இதுக்கான மிஷினரிஸ் எல்லாம் கூட பயன்பாட்டுக்கு வந்துருச்சு. இந்த மாதிரியான மிஷினரிஸை பஞ்சாப் பகுதிகளிலேயே சில வசதியான விவசாயிகள் வச்சிருக்காங்க தான், ஏன்னா அதை அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியுது. ஆனா அதை அஃபோர்ட் பண்ணக்கூடியவங்களோட சதவீதம்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மி தான்.
அங்க இருக்க பெரும்பாலானவங்களால இதை அஃபோர்ட் பண்ணவே முடியல. அண்ட் அதை வாங்குறதுக்கு சப்சிடியும் ரொம்ப குறைவான அளவுல தான் கொடுக்கப்பட்டு வருது போல. இதனாலையும் இந்த பிரச்சனை ஏற்படுதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட வாட்டி அரசாங்கம் இந்த மிஷினரிஸை வாங்குறதுக்கான சப்சிடிஸை அதிகப்படுத்தி கொடுக்கலாம், இல்ல அதை அஃபோர்ட் பண்ண முடியாதவங்களுக்கு அரசாங்கமே வாங்கியும் கொடுக்கலாம். அதுல எந்த தவறும் கிடையாது. ஆனா அது நடக்காம மட்டும் கரெக்டா பாத்துக்குவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது ஏன்றது உங்களுக்கே தெரியும். இந்த நடைமுறைகளை எல்லாம் ஸ்ட்ரிக்டா இல்லைனாலும் கொஞ்சம் கொஞ்சமா ஆனா கரெக்டான விதத்துல செயல்படுத்தினாலே கண்டிப்பா வருடம் ஏற்படக்கூடிய இந்த ஏர் பொல்யூஷன் பிரச்சனையை குறைக்க முடியும்னு தான் சொல்றாங்க. இந்த பிரச்சனை ஒரு மேன்மேட் பிரச்சனை தான். சோ மனிதர்களாலேயே இதை சரிப்படுத்திக்க முடியும். அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட்னால திட்டங்களை மட்டும் தான் போட முடியும். அதை சக்சஸ்ஃபுல்லா செயல்படுத்துவதில் பொதுமக்களுக்கும் ஒரு பெரிய பங்கு இருக்கு. மொத்தமா இல்லைனாலும் படிப்படியா அடுத்த ஒரு 10 வருஷத்துக்குள்ள இதை சரி பண்ணிட முடியும்னு தான் சொல்றாங்க. சரி, இப்போ ஏற்பட்டிருக்க இந்த பிரச்சனையை எப்படி டேக்கிள் பண்ணலான்னு டெல்லி கவர்மெண்ட் நினைச்சிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு பல்வேறு வழிமுறைகளை யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே வாட்டர் ஸ்பிரிங்க்லர்ஸ் மாதிரியானவற்றை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தான். இருந்தாலும் அதை தாண்டி பொல்யூஷனை கட்டுப்படுத்த ஆர்டிபிஷியல் ரெயின், அதாவது செயற்கை மழையை உருவாக்கலாமன்ற ஒரு திட்டத்துல எல்லாம் டெல்லி கவர்மெண்ட் இருக்காங்களாம். என்ன நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இதுதான் டெல்லி மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் பெரிய அளவில் பாதிப்புக்குள்ளாக்கி இருக்க அண்ட் ஒவ்வொரு வருடமும் தொடர்கதையா இருக்க இந்த ஏர் பொல்யூஷன் எப்படி உருவாகுது, எதனால உருவாகுது அண்ட் அதனால ஏற்படுற பாதிப்புகள் என்ன, இதை சரி செய்ய அந்தந்த மாநில அரசுகள் என்னென்ன மாதிரியான முயற்சிகளை எல்லாம் செஞ்சுட்டு வர்றாங்க அண்ட் இதை நிரந்தரமா சரி செய்ய இருக்க வழிகளை பத்தி எல்லாம் தான் இந்த வீடியோல எனக்கு புரிஞ்ச வரைக்கும் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம 5 Minute Videos சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.